Hi friends, welcome to Time and Space Mastery. And இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து find the middle of the linked list. ஓகே, இது ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு ஒரு லிங்க் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. அந்த லிங்க் லிஸ்ட்டில் மிடில் நோடு என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து நமக்கு ஈவன் லென்த் 1 2 3 4 ஈவன் லென்த் லிங்க் லிஸ்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஆட் லென்த் லிங்க் லிஸ்ட்டை நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஆட் லென்த் லிங்க் லிஸ்ட். இதுவும் நமக்கு ஒரு ஆட் லென்த் லிங்க் லிஸ்ட். ஸோ ஆட் லென்த்னா நம்ம 1 2 3 4 5 நோட்ஸ் இருக்கு. ஓகே, இதில் நம்ம மிடில் ஆஃப் த லிங்க் லிஸ்ட் எது அப்படின்னு கேட்டோம்னா டெஃபினட்டாக இதுதான் நமக்கு மிடில் ஆஃப் த லிங்க் லிஸ்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். கரெக்ட். நெக்ஸ்ட் இந்த லிங்க் லிஸ்ட்டில் நம்ம மிடில் எதுன்னு கேட்டால் கன்ஃபார்ம் 2 அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஈவன் லென்த்தில் இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு இந்த ஈவன் லென்த்தில் இருக்க மிடில் எது அப்படின்னு கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஈவன் லென்த்தில் இருக்க நமக்கு 2 மிடில் ஆக்சுவலாக வரும். ஸோ இது மட்டும் இந்த 2 மிடில் வரும். இதில் நம்ம செகண்ட் ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளமோட நமக்கு கேஸ். ஸோ ஆட் லென்த்தாக இருந்ததுன்னா சென்டரில் இருக்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். ஈவன் லென்த்தாக இருந்ததுன்னா 2 சென்டரில் இருக்கும், அதில் நம்ம செகண்ட் ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் இந்த ப்ராப்ளம். ஓகே, இதை நம்ம எப்பயுமே நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம ப்ரூட் ஃபோர்ஸில் நம்ம எப்படி திங்க் பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 2 கேஸ் மட்டும் எடுத்துக்கலாம், ஒரு ஆட் அண்ட் ஒரு ஈவன் லென்த். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் நம்ம இருக்க எல்லா கவுண்ட்டையும் டிவைட் பை 2 பண்ணோம் அப்படின்னா அது எந்த இண்டெக்ஸில் இருக்கோ அதுதான் நமக்கு டெஃபினட்டாக மிடிலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நமக்கு 1 2 3 4 5 இருக்குது. 5 நம்ம 5 by 2 அப்படின்னு பண்ணோம்னா 2.5 விச் இஸ் நம்ம 2ன்னு எடுத்துப்போம். ஸோ செகண்ட் இண்டெக்ஸ். அப்போது நம்ம செகண்ட் இண்டெக்ஸ் படி பார்த்தோம்னா 0 1 2 இதுதான் நமக்கு 2. இதுதான் இந்த இண்டெக்ஸ் தான் நமக்கு ஆன்சர். ஸோ நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுவே நம்ம ஈவன் லென்த்தில் எடுத்தோம் அப்படின்னாலும் இங்கே எவ்வளோ இருக்குது 1 2 3 4 4 by 2 4 by 2ன்னு எடுத்தாலும் நமக்கு 2 தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் 0 1 2 இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் நம்ம கொடுத்துருக்க லிங்க் லிஸ்ட்டை எவ்வளோ நோட்ஸ் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம ஐட்ரேட் பண்ணி நம்ம டோட்டல் எவ்வளோ நோட்ஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிச்சி அது டிவைடட் பை 2 நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் டைம் அகைன் நம்ம லிங்க் லிஸ்ட்டை நம்ம ட்ராவல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நமக்கு 4ன்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹெட் இங்கே இருக்குமா, ஸோ ஹெட்டில் இங்கே இருக்குது. நம்ம டெம்ப் அப்படின்ற ஒரு வேரியபிளை வச்சுட்டு நம்ம இது நல்லாகிற வரைக்கும் நம்ம டெம்ப் நல்லாகிற வரைக்கும் மூவ் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஸோ இனிஷியலாக கரண்ட் வந்து நமக்கு ஜஸ்ட் ஸ்கேன் இனிஷியலாக கவுண்ட் வந்து 0ன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ டெம்ப் வந்து நமக்கு நல்லா இல்லாத வரைக்கும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெம்ப் வந்து நமக்கு நல் இல்லை. ஸோ அப்போது கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் 1. நெக்ஸ்ட் ஆக்சுவலாக இப்படியே பண்ணிக்கலாம் 1. நெக்ஸ்ட் டெம்ப் எங்கே மூவ் ஆயிருக்கும், டெம்ப் இங்கேருந்து இங்கே மூவ் ஆயிருக்கும். இப்போ டெம்ப் நல் இல்லை, அகெயின் 2. நெக்ஸ்ட் டெம்ப் இங்கே மூவ் ஆயிருக்கும், அகெயின் 3. நெக்ஸ்ட் டெம்ப் இங்கே அகைன் நமக்கு 4 ஆயிருக்கும். நெக்ஸ்ட் டெம்ப் இங்கே வந்தோடனே நமக்கு டெம்ப் வந்து நல். அப்போ நம்ம ஜஸ்ட் இந்த வைல் லூப்பே பிரேக் பண்ணிவிட்டு ஃபைனலாக நமக்கு எவ்வளோ இருக்கோ நம்ம அதை ஃபவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு கவுண்ட் வந்து 4, மொத்தம் 4 லிங்க் லிஸ்ட் இருக்குது. ஓகேயா, இப்போ நம்ம கிடைச்ச ஆன்சரை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிசல்ட் வந்து 4 டிவைடட் பை 2 2ன்னு கிடைக்கும். அகைன் நம்ம டெம்ப் இனிஷியலாக ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ரன் பண்ணி எவ்வளோ டைம்ஸ் ரன் பண்ண போகிறோம், இங்கே நம்ம டெம்ப் வந்து ரிசல்ட் டைம்ஸாக ரன் பண்ண போகிறோம். ஸோ 2 டைம்ஸ் இனிஷியலாக டெம்ப் இங்கே. ஸோ 1 டைம் மூவ் பண்ணால் நமக்கு டெம்ப் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் அகைன் மொத்தம் 2 டைம்ஸ் அகைன் 1 டைம் இங்கே மூவ் பண்ணால் நமக்கு டெம்ப் இங்கே வந்துடும். அண்ட் ஃபைனலாக இதுதான் ஆன்சர். இதுதான் நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். அதோட கோட் பார்க்கலாம். அண்ட் இதோட ஜாவா பைத்தான் அண்ட் C++ கோட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கிட்டபிள் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகே, அங்கே நம்ம ட்ரைரனில் பார்த்த மாதிரி சேம் லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் கவுண்ட்டை இனிஷியலாக 0ன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இதை நம்ம டெம்ப் அப்படின்ற ஒரு வேரியபிளை போட்டுட்டு டெம்ப் நல்லாகாத வரைக்கும் நம்ம வைல் லூப்பில் நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணி நம்ம கவுண்ட் எவ்வளோ மொத்தமாக லிங்க் லிஸ்ட் இருக்குது அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கவுண்டோட மிடில் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது கவுண்ட் பை 2 அதுதான் மிடில் கண்டுபிடிச்சாச்சு. மிடில் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், அகைன் நம்ம டெம்பை அகைன் நம்ம ஹெட்டுக்கு வச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த மிட் எவ்வளோ டைம்ஸ் நம்ம டிவைட் பண்ணி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோமோ அவ்வளோ டைம்ஸ் மட்டும் நம்ம டெம்பை மூவ் பண்ணி நமக்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் டெம்ப் எங்கே இருக்கோ அதான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்கும். அதுதான் நம்ம இங்கேயும் ரிட்டர்ன் பண்ணுறோம். இதுதான் நமக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ஓகே, இப்போ இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இங்கே நமக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த வேர்ஸ்ட் கேஸ் நம்ம எப்படியுமே நாட் ஈவன் வேர்ஸ்ட் கேஸ் எல்லா கேஸ்லையும் நம்ம இருக்க எல்லா லிங்க் லிஸ்ட்டையும் ஃபர்ஸ்ட் ட்ராவல்ஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எல்லா நோடுக்கும் மூவ் ஆகும். ஸோ விச் இஸ் பிக் ஆஃப் n.
ஓகே, எல்லாத்தையும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ட்ராவல்ஸ் பண்ணி அதோட மிடில் கண்டுபிடிச்சிட்டு அகைன் அதோட மிடில் பாதி லிங்க் லிஸ்ட் வரைக்கும் அகைன் நம்ம டெம்போ மூவ் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ அது n/2 தான், ஏன்னா பாதி வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணுறோம், பட் விச் இஸ் நியர்லி ஈக்குவல் டு n. ஸோ நமக்கு பிக் ஆஃப் n ப்ளஸ் பிக் ஆஃப் n ரெண்டு ஐட்ரேஷன் கிட்ட நடக்குது. ஸோ நமக்கு இது 2 பாஸ், ஃபர்ஸ்ட் பாஸ் பிக் ஆஃப் n அண்ட் செகண்ட் பாஸ் பிக் ஆஃப் n. இதை நம்ம டோட்டலாக பிக் ஆஃப் n சொல்லலாம், பட் இதுக்கும் நம்ம எக்ஸாக்டா இந்த மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு என்னன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். பிகாஸ் ஏன்னா நம்ம டெம்ப் அப்படிங்கிற ஒரே ஒரு வேரியபிளை தான் நம்ம இருக்க லிங்க் லிஸ்ட்க்கு நம்ம அசைன் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுறோம். ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் லைக் அரே மேப் எதுவும் எடுக்கல. ஸோ இது வந்து ஸ்பேஸ் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம 2 பாஸ்ல பார்த்தோம், பட் நம்ம ஒரே பாஸ்ல எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் அப்ரோச்ல பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரே பாஸ்ல எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தான் இப்போ நமக்கு நியூ அப்ரோச். அண்ட் இது வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான திங்காகவும் இருக்கும். ஓகே, ஸோ எப்பயுமே நமக்கு இது வந்து நமக்கு ஆட் லென்த் லிங்க் லிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே ஈவன் லென்த், இங்கே வந்து நமக்கு 5 நோட்ஸ் இருக்குது. ஸோ ஆட் லென்த்ன்றதை நமக்கு ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இது நமக்கு 1 தான் ஹெட், இந்த 1 தான் நமக்கு ஹெட் இனிஷியலாக. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர் அப்படின்ற மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். இது என்னன்னா நம்ம டாட்டாய்ஸ் ஹேர் மெத்தட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர் மெத்தட் எப்படி அப்படின்னா, ஆக்சுவலாக இது ஹெட். இந்த ஹெட்லேயே நம்ம ஸ்லோ நான் எஸ்ன்னு வச்சுக்கிறேன் அண்ட் ஃபாஸ்ட்டை நான் எஃப்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படின்ற 2 பாயிண்டரை நான் இந்த ஃபர்ஸ்ட் ஹெட்டுக்கே நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரே ஜம்பில் 2 நோடை தாண்டி போகும். ஸ்லோ அப்படிங்கிறது ஸ்லோவாக ஒரு நோடுக்கு தான் போகும் அப்படின்றத நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோனா எங்கள் டாட்டாய்ஸ் மென்ஷன் டினோட் பண்ணுது. ஸோ டாட்டாய்ஸ் ஸ்லோவாக போகும். அதே மாதிரி ஃபாஸ்ட் அப்படிங்கிறத ஹேர், அது வந்து ரேபிட் லைக் திங், அது வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ இந்த மெத்தடில் தான் இதுக்கு டாட்டாய்ஸ் ஹேர் அப்படின்ற நேமே இது வச்சுருக்காங்க. ஓகே, அப்போ ஸ்லோனா எப்படி போகும், ஸ்லோனா எஸ், நெக்ஸ்ட் இங்கே எஸ், நெக்ஸ்ட் இங்கே எஸ், இந்த மாதிரி ஒரு நோடாக போகும். பட் ஃபாஸ்ட்னா இங்க இருந்து நெக்ஸ்ட் இங்க ஃபாஸ்ட் போகும், நெக்ஸ்ட் இங்க இருந்து இங்க ஃபாஸ்ட் போகும். அந்த மாதிரி 2 டைம்ஸ் நமக்கு ஜம்ப் பண்ணும் 2 நோட்ஸ். ஓகே, அதனால நம்ம இனிஷியலா ஸ்லோவையும் ஃபாஸ்ட்டையும் ஹெட்டுக்கு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாஸ்ட் வந்து எப்போ நமக்கு நல்லோ இல்லை இந்த லாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டுக்கு ரீச் ஆகுதோ அந்த டைம் வரைக்கும் நம்ம ஃபாஸ்ட்டை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேயா, ஸோ ஒரே டைமில் நான் 1 டைமில் நான் ஃபாஸ்ட்டை 2க்கு மூவ் பண்ணணும், ஸ்லோவாக 1க்கு மூவ் பண்ணணும். ஓகே, அதுதான் நமக்கு லாஜிக். ஓகே, ஸோ இனிஷியலாக ஃபர்ஸ்ட் டைம் ஃபால்ஸ் வந்து நல்லா இல்லை. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபால்ஸை நான் நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டேன். அதே டைமில் ஸ்லோவை நான் இங்கே மூவ் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் இட்ரேஷன்ல நான் என்ன பண்றேன், அகைன் ஃபாஸ்ட்டை 1 2 இங்க மூவ் பண்ணிட்டேன், ஸ்லோவை ஒரே ஒரு நோடு தான் மூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, 2 இட்ரேஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் இப்போயும் நமக்கு ஃபாஸ்ட் நல் இல்லை. ஸோ இன்னும் எனக்கு இன்னும் ஜம்ப் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் சாரி, இப்போ இங்க நமக்கு இன்னொரு ஜம்ப் பண்ண முடியுமா, இப்போ தேர்ட் கேஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் எங்க போகும், ஃபாஸ்ட் நெக்ஸ்டோட நெக்ஸ்ட்டுக்கு போகும். ஆனா இப்போ நமக்கு ஃபாஸ்டோட நெக்ஸ்டே இல்லை, அதாவது ஃபாஸ்டோட நெக்ஸ்டே நல் தான். ஓகேவா, நல்லோட நல்லுக்கு அது அதனால ஜம்பே பண்ண முடியாது, இதோட நெக்ஸ்டே நல், அதனால அதுக்கு அடுத்ததுக்கெல்லாம் நம்மளால ஜம்பே பண்ண முடியாது. ஸோ இது ஒன்று ஜம்ப் பண்ணுச்சு அப்படின்னா 2 தான் தாண்டி ஜம்ப் பண்ணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கடைசி எலமெண்ட்டுக்கு இப்போ ஃபாஸ்ட் வந்துருச்சு, இதுக்கு மேலே அதால 2 ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ அதுதான் கேஸ். அப்போ நமக்கு என்ன கேஸ் அப்படின்னா, ஃபாஸ்ட் வந்து விச் இஸ் நாட் ஈக்குவல் டு சாரி ஃபாஸ்டோட நெக்ஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்கக்கூடாது, ஃபாஸ்டோட நெக்ஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்கக்கூடாது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் சாரி நல்லா இருக்கக்கூடாது அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபாஸ்ட்டும் நமக்கு நல்லா இருக்கக்கூடாது, ஃபாஸ்ட்டும் நமக்கு நல்லா இருக்கக்கூடாது. இது 2 கேஸ் தான். இந்த 2 கேஸ் வர வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஃபாஸ்ட் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபாஸ்டோட நெக்ஸ்ட் நல்லா இருக்கக்கூடாது, ஃபாஸ்ட்டும் நமக்கு நல்லா இருக்கக்கூடாது. ஓகேயா, ஆக்சுவலாக இதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ அதே மாதிரி ஒன்ஸ் அகைன் இதை நம்ம ட்ரை ரன் பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இதே கண்டிஷன் எவ்வளோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட்டும் நல்ல இல்லை, ஃபாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டும் நல்ல இல்லை. ஸோ இது 2 கண்டிஷன் ரீச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாஸ்ட் இங்கே மூவ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக இங்கே மூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அகெயின் இந்த திங் ஃபாஸ்ட் நல்லா இல்லை, ஃபாஸ்ட் நல்ல இல்லை, ஃபாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டும் நல்ல இல்லை, ஆக்சுவலாக வேல்யூ இருக்குது. அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாஸ்ட் இங்கே மூவ் பண்ணிவிட்டு
எஸ்ஸை இங்கே மூவ் பண்ணுறோம், ஸ்லோவாக இங்கே மூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அகெயின் இந்த கண்டிஷன் செக் பண்ணுங்க. ஃபாஸ்ட் நல் இல்லை, ஃபாஸ்ட் நல் இல்லை, பட் ஃபாஸ்ட்டோட நெக்ஸ்ட் வந்து நமக்கு நல். ஆமாம், இது வந்து நமக்கு நல் தான். அதனால இந்த கண்டிஷனே ஃபெயில் ஆயிடுச்சு. வைல் லூப் இதோட நமக்கு ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகிட்டு நம்ம ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்லோ எங்கே இருக்கோ நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணி விட்டுலாம். டெஃபினட்டாக அது ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே இந்த கேஸில் நமக்கு 3 தான் ஆன்சர். நம்ம டேரெக்டாக அதை ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவோம். இதுவே நமக்கு ஈவன் கேஸில் இருந்தது அப்படின்னா நமக்கு இதுதான் ஆன்சர் வரும். அது எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்லோ இங்கே, ஃபாஸ்ட் இங்கே. ஓகே, அதே மாதிரி நான் கண்டிஷன் செக் பண்ணலாம். ஃபாஸ்ட்டும் நல் இல்லை, ஃபாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டும் நல் இல்லை. ஓகே, அப்போ ஃபாஸ்ட் எங்கே மூவ் பண்ணலாம்? இங்கே. ஸ்லோ இங்கே. ஓகே, இப்போ அகெயின் சேம் கண்டிஷன் செக். ஃபாஸ்ட்டும் நல் இல்லை, ஃபாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டும் நல் இல்லை. கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் அதனால் என்ன பண்ணலாம்? ஃபாஸ்ட்டை நான் நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட்டுக்கு இங்கே நல்லுக்கு மூவ் பண்ணியிருக்கேன், ஸ்லோவை இங்கே மூவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அகெயின் இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது ஃபாஸ்ட் நல் இல்லையான்னு செக் பண்ணணும். இதுவே நமக்கு ராங். ஃபாஸ்ட் வந்து நல் தான். ஸோ இப்போயே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம்? நம்ம ஸ்லோ எங்கே இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இதுதான் நமக்கு ஆக்சுவல் ஆன்சர். தட்ஸ் இட். இதில் ஒரு கேஸ் இருக்குது. என்ன கேஸ் அப்படின்னா, இப்போது நமக்கு ஈவன் லென்த்தாக இருக்கும்போது நம்ம என்ன பார்த்துருந்தோம்? ஈவன் லென்த்தாக இருக்கும்போது இருக்க 2 மிடில் செகண்ட் மிடில் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அப்படின்றதால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்லோவையும் இங்கே ஃபாஸ்ட்டையும் இங்கே அப்படின்ற மாதிரி வச்சு நம்ம சொல்யூஷன் பார்த்துருக்கோம். ஸ்லோவையும் இங்கே ஃபாஸ்ட்டையும் இங்கே இந்த மாதிரி வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னா ஈவன் லென்த்தில் 2 மிடில் இருக்கும்போது இதுதான் நமக்கு டெஃபினட்டாக ஆன்சராக நமக்கு ரிட்டர்ன் ஆகும். பட் இதுவே உங்களுக்கு வேற ஒரு ப்ராப்ளமில் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஈவன் லென்த்தாக இருக்கும்போது 2 மிடில் ஃபர்ஸ்ட் மிடில் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த கேஸில் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் எதுவுமே தேவையில்லை, இதே சேம் லாஜிக் தான். பட் ஸ்டார்டிங் இங்கே ஃபாஸ்ட்டை ஹெட்டோட நெக்ஸ்ட் இந்த மாதிரி வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். வேற எந்த லாஜிக் சேஞ்சும் எதுவுமே கிடையாது. ஸோ 2 மிடில் இருக்கும்போது செகண்ட் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் எதுவுமே பண்ண தேவையில்ல, ரெண்டுமே ஸ்டார்டிங் நோட்லேயே வச்சுக்கலாம். பட் உங்களுக்கு இன்கேஸ் இன்டர்வியூர் இந்த மாதிரி எனக்கு 2 மிடிலாக இருக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் இதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஜஸ்ட் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஃபாஸ்ட்டை நீங்கள் ஸ்லோவை இங்கே வச்சுட்டு ஃபாஸ்ட்டை ஹெட்டோட நெக்ஸ்ட் இந்த மாதிரி வச்சு அதே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இதே லாஜிக் போட்டிங்கன்னா உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். அதாவது இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இதை நம்ம இப்போ கோடில் பார்க்கலாம். ஓகே கைஸ், இதோ இந்த மாதிரி ஈவன் லென்த்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 2 மிடில் இருக்குது, அதில் செகண்ட் மிடில் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஸ்லோவையும் ஹெட்டில் வச்சுக்கிறோம், ஆஸ் வெல் அஸ் ஃபாஸ்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் ஹெட்டில் வச்சுக்கிறோம். ஹெட்டில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? பார்த்தா சேம் டைரன் தான், ஃபாஸ்ட் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு நல். அதான் இந்த மாதிரி ஜஸ்ட் எழுதிக்கிறாங்க. ஃபாஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல் ஆஸ் வெல் அஸ் ஃபாஸ்ட்டோட நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல் அப்படின்னு எழுதலாம். இல்லைனா இந்த மாதிரி ஃபாஸ்ட் இருக்கணும் அண்ட் ஃபாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம். சேம் கண்டிஷன் தான். இந்த மாதிரி இருக்கும்போது தான் ஃபாஸ்ட் எங்கே மூவ் ஆகுது? ஃபாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டுக்கு 2 ஜம்ப்ஸ் பண்ணுது. அண்ட் ஸ்லோ எங்கே மூவ் ஆகுது? ஸ்லோ வந்து ஒரே ஒரு ஜம்ப் தான் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ நம்ம ஸ்லோவை ரிட்டர்ன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் பர்ஃபெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இப்போ நான் அதை சப்மிட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆன்சரும் நமக்கு அக்செப்ட் ஆயிடுச்சு. அண்ட் இதோட டைம் அண்ட் ஸ்பேஸை இப்போ நம்ம அனலைஸ் பண்ணலாம். இது இந்த லாஜிக்லேயே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு டெஃபினட்டாக பிக் ஆஃப் n தான் வரும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் வச்சு நம்ம ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நோடை நம்ம ஆக்சுவலாக ஒரே டைம் தான் இது எல்லா நோடையும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் இந்த எஸ் வந்து ஒரு பாயிண்டராக மூவ் ஆகுது. பட் எஃப் வந்து ஸ்டார்டிங்லேயே 5 ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் எஃப் 20 ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஜம்ப் பண்ணிக்கிட்டே போகும். பட் எஸ் வந்து அகெயின் 5 ட்ராவல்ஸ் பண்ணும், ஒன்றா மூவ் ஆகி ஃபாஸ்ட் ஆன எல்லாத்தையும் அகெயின் 5 ட்ராவல்ஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னாலும் நமக்கு இன்கேஸில் இவ்வளோ பெரிய லிங்க் லிஸ்ட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய லிங்க் லிஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்லோ ஃபாஸ்ட். ஸோ ஃபாஸ்ட் எப்படி மூவ் ஆகும்? ஸோ 1 2 3 4 5 6 இந்த மாதிரி தான் மூவ் ஆயிருக்கும், நடுவில் இருக்கிறது விசிட் ஆயிருக்காது. அண்ட் ஸ்லோ எப்படி மூவ் ஆகும்? 1 2 3 4 5 6 இது வரைக்கும் தான் மூவ் ஆயிருக்கும். இதில் இந்த பாக்ஸ் அண்ட் இந்த பாக்ஸ் இதெல்லாம் நமக்கு கவர் ஆயிருக்காது. விச் இஸ் நியர்லி, இதை நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பட் நம்ம எதுக்காக இது சொல்ல வரேன்னா நம்ம எல்லா நோட்ஸையும் ஒரே தடவை தான் ஐட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ராக்சிமேட்லி. அதனால் நமக்கு டைம் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு ஒரே பாஸ் பிக் ஆஃப் n அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸ் நம்ம அங்கே பார்த்த மாதிரியே கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். ஓகே கைஸ், இது ஈஸி ப்ராப்ளம் தான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கைஸ். தேங்க்யூ.